ஹலோ காய்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாமே நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம ஜெகேஃபோட பார்ட் 8 தான் பார்க்க போகிறோம். பார்ட் 7 என்ன பார்த்தோன்னா, உங்களை சின்ன சின்ன விஷயத்துக்கும் திட்ட ஆரம்பிச்சிட்டான். அதிகமாக உப்பு போட்டிருப்பீங்க, அது கூட அவன் சாப்பாடெல்லாம் தூக்கி போட்டு பெரிய பிரச்சனை பண்ணியிருப்பான். ஓகேடா, அது அந்த கண்டினியூஷன் இல்லை பார்க்கலாம். ஃபர்ஹானா ஹாப்பி பர்த்டேடா, ஆல்வேஸ் பி ஹாப்பி அண்ட் ஹெல்த்தி. ஓகேடா, இதோட கண்டினியூஷன் நம்ம இப்போ பார்க்கலாம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க guys. இந்த வீடியோக்கு 40 லைக்ஸ் மேலே வந்துச்சுன்னா பார்ட் 9 சீக்கிரமாக போடுறேன்டா. வாங்க ஸ்ட்ரெயிட்டாக கதைக்குள்ளே போகலாம். இப்படியே நைட் ஆகுது. வயன் ஜேகே கூப்பிட்டுக்கிட்டே இருக்கான். எதுக்கு இந்த நேரத்தில் ஜேகே கூப்பிட்றான்? வயன் வரேன் ஜேகே. அதுக்கப்புறம் நீங்கள் மாடிக்கு போகிறீங்க. ஜேகே சிகரெட் தான் பிடிச்சிட்ருக்கான். இந்த ரூம் ஃபுல்லாகவே புகையாக இருக்குது. வயன் சொல்லுங்கள் ஜேகே, இங்கே வா. அதுக்கப்புறம் நீங்கள் பொறுமையாக போகிறீங்க. சொல்லுங்கள் ஜேகே. சும்மா தான் கூப்பிட்டேன், ஒரு ஹெல்ப் பண்ணுமே. சொல்லுங்கள் ஜேகே. இந்த சிகரெட்டை பிடி. ஒன்றை தான், இந்த சிகரெட்டை பிடி. நெக்ஸ்ட்டு சொல்ல வரத்துக்குள்ளே கால் வந்துடுது. சொல்லு. என்ன? சரி சரி, இன்னும் கொஞ்ச நேரத்தில் வரேன். அதுக்கப்புறம் உள்ளே வந்து பார்த்தா இந்த பக்கம் நீங்கள் தான். நீங்கள் அவனை கையில் தான் பிடிச்சிருக்க சொல்லுவான் அந்த சிகரெட்டை. நீங்கள் அவன் உங்களை பிடிக்க சொல்கிறான்ட்டு நீங்கள் ஒரு சிப் தான் குடிச்சிருப்பீங்க. உங்களுக்கு தலை கேறிச்சு அந்த போதை. அங்கேயும் இங்கேயும் எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு இருக்கீங்க. வயன் என்ன பண்ணுற? வயன் வயன் உங்களால் அவனை சரியாக பார்க்க முடியல. கிட்டத்தட்ட நாளாக தெரியுறான் அவன். வயன் என்னடி பண்ணுற நீ? வயன். அதுக்கப்புறம் உங்களால் முடியல, தொம்மனு கீழே விழுறீங்க. வயன் 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 என்னடி ஆச்சு உனக்கு? வயன். ஜேகே, அந்த சிகரெட்டு ஒரு மாதிரியாக இருக்குது. என்னால் உன்னை பார்க்க முடியல, நீ ஏன் ரெண்டாக தெரியல. அதுக்கப்புறம் ஜேகேக்கே புரிஞ்சிச்சு உங்களுக்கு கையில் பிடிக்க சொன்னால் நீங்கள் எடுத்து குடிச்சிட்டீங்கன்ட்டு. இப்படி ஒரு முட்டாளை பார்த்ததே இல்லை வயன், லூசு லூசு. அதுக்கப்புறம் அவன் உங்களை கேரி பண்ணி பெட்டில் தான் படுக்க வைக்கிறான். ஜேகே, ஏன் ஒன்று நீ ரெண்டாக தெரியுற? போதை தலைக்கேறினா அப்படி தான் இருக்கும். லூசாடி நீ, என்ன சொல்ல வரன்றதே புரியாது அவனுக்கு. ஜேகே, ஓ ஜேகே, ஐ லவ் யூ. அதுக்கப்புறம் நீங்கள் எதுவுமே பேசலை, அப்படியே தூங்கிடுறீங்க. இவ்வளோ என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஏன் நீ இப்படி இருக்க? உன்னை திட்டத்தான். அதுக்கப்புறம் அவன் பாட்டுக்கு பேசிகிட்டே இருந்துட்டு உங்களை பார்க்குறான். நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. ஏன்டி இப்படி இருக்க? உன்னை பார்த்தா திட்டணும்னு தோணுது, அதே சமயத்தில் ஏன்டா திட்டணும்னு தோணுது. ஏதோ உள்ள பூந்து பண்ணுறடி நீ. அது எப்படி காட்ட தெரியாமல் தான் உங்ககிட்ட கோவப்பட்டுட்டு இருக்க. என்னத்தை சொல்கிற? உங்களே பார்த்துட்டு இருக்கோம். அவனுக்கு என்னாச்சுன்னே தெரில. அவனே மீறி கிஸ் பண்ண போகிறான். அப்போது அவனுக்கு ஒரு மெமரி ஃப்ளாஷ் ஆகுது. நீங்களும் ஜேக்கவும் அவன் குழந்தைத்தனமாக பண்ணப்ப 2 பேரும் கிஸ் பண்ணிக்க அந்த சீன் அவனுக்கு ஃப்ளாஷ் ஆகுது. என்ன தலை பயங்கரமாக வலிக்குது. என்ன அது
ஏதோ ஒரு ஃப்ளாஷ் ஆச்சு. என்னதான் நடக்குது எனக்குள்ள? ச்சே. அதுக்கப்புறம் திருப்பி அவங்களையே பார்த்துட்ருக்கான். அவனால் அவங்கள கிஸ் பண்ண முடியல. அந்த இடத்த விட்டு அப்படியே எழுந்துச்சி போயிடுறான். நீங்கள் அப்படியே தான் தூங்கிட்டு இருக்கீங்க. இப்படி ஈவினிங் ஆகுது. அப்போ தான் உங்களுக்கு போதே தெரியுது. இது இது என்ன ஜேகே ரூமாச்சு? இங்கே எப்படி நான் வந்தேன்? சீக்ரெட். ஐயோ, என்னடி பண்ணி வச்சிருக்க? அது எப்படி இருக்குன்னு சும்மா ஸ்மெல் பண்ணேன். அதுக்கே இப்படின்னா எப்படி தான் அவனா குடிச்சிட்டு ஒழுங்காக பேசுகிறானே தெரில. அப்படியே புலம்பிகிட்டே நீங்கள் உட்காந்துட்ருக்கீங்க. அப்போது யாரோ வந்து நின்று உங்களை பார்த்துட்ருக்காங்க. என்ன யாரோ பார்க்குற மாதிரி தெரியுது. அப்போ தான் எட்டியே பார்க்குறீங்க. ஜேகே வெளில நின்று உங்களே பார்த்துட்ருக்கான். ஜேகே நீங்கள் இப்போ போதை தெளிஞ்சிருச்சா? இவ்வளோ நேரமா? உன்னை நான் என்ன பண்ண சொன்னேன்னு உனக்கு தெரியுமா? இந்த சிகரெட்டை புடின்னு தான் சொன்னேன். உன்னை யாராவது குடிக்க சொன்னாங்களா? ஜேகே நான் அது நீங்கள் பிடிக்க சொன்னீங்களா? அது இதுவரை நான் சிகரெட் பிடிச்சதில்ல. சும்மா ஸ்மெல் பண்ணி தான் பார்த்தேன். ஓ, ஸ்மெல் பண்ணி பார்த்ததுக்கே விளங்கிடும். உன்னெல்லாம் வச்சுக்கிட்டு. ஜேகே என்ன என்னெல்லாம் வச்சுட்டு? ஒன்றும் கிடையாது. அதுக்கப்புறம் அவன் பேசுறது நிறுத்திடுறான். நீங்கள் அவனே தான் பார்த்துட்ருக்கீங்க. அவன் பாட்டுக்கு பேச நிறுத்திட்டு அமைதியாக உங்ககிட்ட வரான். உங்களுக்கு ஒன்றுமே புரியல. என்னடா இவன் இவ்வளோ க்ளோஸாக வரான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிட்ட வர வர நீங்கள் பின்னாடி போயிட்டே இருக்கீங்க. போய் பெட்லேயே கீழே விழுந்துடுறீங்க. அவன் உங்கள் கிட்ட க்ளோஸாக வரான். லிப்ஸ் கிட்ட வரான். நீங்கள் அப்படியே கண்ணை மூடுறீங்க. அவனை கிட்ட ஃபீல் பண்ணுறீங்க. அப்போ உங்கள் காது கிட்ட வந்து கெட் அவுட், கெட் அவுட் ஐ சே. அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே ஓடிடுறீங்க. இவ்வளோ. அதுக்கப்புறம் அவன் வேலையை அவன் பார்த்துட்டு இருக்கான். இப்படியே தான் உங்கள் நாட்கள் போகுது. அப்படி தான் ஒரு நாள் நீங்கள் ஷாப்பிங் போயிட்டு வரீங்க. ஐ மீன் காய்கறிலாம் வாங்கிட்டு. அப்போது நீங்கள் வந்துட்டுருக்கீங்க. கிட்டத்தட்ட மணி ஒரு 7 இருக்கும். இங்கே பொருள்லாம் இல்லைன்னு சொல்லிவிட்டு நீங்கள் லேட்டாக தான் கிளம்பியிருப்பீங்க. அப்போ வாங்கிட்டு வரும்போது நீங்கள் ஒரு கடையில் நின்று ஒரு ஜுவல்லை பார்த்துட்ருக்கீங்க. அது சூப்பராக இருக்குது. ஒயிட் டைமண்ட், க்ரீன் கலர் லேயர் வச்சு சூப்பராக இருக்குது. கிட்டத்தட்ட அதை போட்டால் நீங்கள் பிரின்சஸ் மாதிரி இருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு நெக்லஸ் தான். இந்நேரம் எங்கள் அப்பாவாக இருந்தால் நான் கேட்காமலே வாங்கி கொடுத்துருப்பாரு. எங்கண்ணா ஜேகே, ஒரு நாள் என்னை புரிஞ்சுக்கிட்டு எனக்கு தேவையானதெல்லாம் நீ செய்வேன்னு நான் நம்புகிறேன் ஜேகே. நீங்கள் அதுக்கப்புறம் அந்த ஜுவல்லை தான் ரொம்ப நேரம் பார்த்துட்ருக்கீங்க. அப்போது அந்த வழியால் ஜேகே போகிறான். ஐ மீன் காரில் கிராஸ் பண்ணி போகிறான். நீங்கள் நிற்கிறத பார்த்து அவனும் நிற்கிறான். ஆனால் நீங்கள் கவனிக்கலை. உங்களே தான் பார்த்துட்ருக்கான். அப்போது நீங்கள் அந்த ஜுவல்லை பார்த்துட்ருக்கத அவனும் நோட் பண்ணுறான். என்ன இந்த நேரத்தில் வாயனை என்ன பண்ணுறா வெளில? பொண்ணுங்களுக்கு நைட்டில் சேஃப்டியே இல்லை. இது என்ன ஊர் சுற்றிட்டுருக்கா? வீட்டுக்கு வரட்டும். அதுக்கப்புறம் அவன் நீங்கள் என்னத்தை பார்த்துட்ருக்கீங்க பார்க்குறான். ஜுவல்லை பார்த்துட்ருக்கீங்கன்னு தெரியுது. கொஞ்ச நேரத்தில் அந்த இடத்த விட்டு நீங்களும் கிளம்புறீங்க. ஜேகேவும் அங்கேருந்து போகிறான். எவ்வளோ டயர்டாக இருக்குது. இவ்வளோ வெயிட்டையும் நானே தூக்கிட்டு வர வேண்டியதாக இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாத்தையும் அடுக்கி வச்சிட்ருக்கீங்க. கொஞ்ச நேரத்தில் ஜேகேவும் வீட்டுக்கு வந்துடுறான். வயன் சொல்லுங்க ஜேகே. நீ என்ன ராத்திரி என்ன ஊர் சுற்றிட்டுருக்க? இல்லை ஜேகே, காய்கறி வாங்க போனேன். அதுக்கு இந்த நேரத்தில் தான் போவியா? இல்லை ஜேகே, சுத்தமாக ஒன்றும் இல்லை. அதுக்கு தான் போய் வாங்கிட்டு வரலான்னு போனேன். சரி, நைட்டில் இனிமேல் வெளில போவாத.
ஏன்? போகாதனா போகாத, அவ்வளோதான். ம் ஓகே ஜேகே. சரி, இதை புடி. என்ன இது? புடி, நான் போனக்கப்புறம் பாரு. அதுக்கப்புறம் அதை கொடுத்துட்டு ஜேகே அங்கேருந்து போகிறான். என்ன இவ்வளோ ஆக்கறலாம்? ஃபஸ்ட்டு இது என்னன்னு பார்ப்போம், அதுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க. வாட்? என்ன ஜுவல்லரி பாக்ஸ் மாதிரி இருக்குது? எனக்கு இதுக்கு இதெல்லாம் சரி, என்னதான் இருக்குன்னு பார்ப்போம். அப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க. நீங்கள் பார்த்த அதே ஜுவல். வாட்? இது நான் வரும்போது பார்த்த ஜுவல்லாச்சு. இது எப்படி? முதல்ல ஜிகேக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும் நான் எதை பார்த்தேன்னு? வாவ், எட்ட பார்த்ததை விட கிட்ட ரொம்பவே அழகாக இருக்குது. ஐ லவ்ட் இட். முதல்ல ஜிகே இதுக்கு எனக்கு வாங்கி கொடுக்கணும். அவன் தான் நானாலே பிடிக்காதே, இதுக்கு வாங்கி தரணும். சரி, போயிட்டு என்னன்னு கேட்போம். நீங்கள் பொறுமையாக அந்த பாக்ஸை வச்சுட்டு ஜேகே ரூமுக்கு தான் போகிறீங்க. அவன் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இப்போ தான் ஃபோன் எடுத்துகிட்டு உட்காரான். உள்ளே வரலாமா? நீயா? வா. என்ன இன்னும் தூங்கலையா? இல்லை, எனக்கு ஒரு பாக்ஸ் கொடுத்தீங்களா, இது யாருக்கு? பக்கத்து வீட்டுக்காரவங்களுக்கு. உன்கிட்ட கொடுத்தேன்னா அது உனக்கு தான். இல்லை, நான் கேட்கவே இல்லையே. கேட்டால் தான் கொடுக்கணுமா? இல்லை இல்லை ஜிகே, நான் சாதாரண ஒரு மேட். எனக்கு இதுக்கு இதெல்லாம் இருந்தால் என்ன, வாங்கி கொடுக்கணும்னு தோணுச்சு, வாங்கி கொடுத்தேன், அவ்வளோதான். ஓகே ஜிகே, அது எனக்கு தானே? உனக்கு தான். போட்டுக்கிறியா இல்லை எடுத்துகிட்டு போய் கொடுத்துருவா? இல்லை ஜிகே, நான் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் திரும்பி போகிறீங்க, அப்புறம் ஸ்டாப் ஆகி. தேங்க்யூ ஜிகே. கதவை சாத்திட்டு போ. அதை நீங்கள் போயிட்டு அந்த டோரை சாத்தும் போது அவனை பார்க்குறீங்க. அவன் கேஷுவலாக ஃபோன் நோண்டிட்டு இருக்கான். நீ என்ன உண்மையிலுமே லவ் பண்ணுறியாடா, இல்லை வேணுனே உனக்குள்ளே இருக்க லவ்வை மறைச்சிட்டு இப்படி பண்ணுறியா? எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை நீ என்ன தான் பண்ணுறேன்னு. இருந்தாலும் ஐ லவ் யூ குக்கி, ஐ லவ் யூ. அதை நீங்கள் அதை சாத்திட்டு போயிடுறீங்க. ஜேகேயும் தூங்கிட்டான். இப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. நீங்கள் எல்லா வேலையும் முடிச்சிட்ருக்கீங்க. காலையில் அவன் சாப்பிட்டுட்டு சீக்கிரமாக கிளம்பி போயிடுறான் ஒரு வேலையாக. ஹியூங், என்ன தான் ஹியூங் ஆச்சு? அவன் வாய் திறக்கிறானா இல்லையா? நானும் எவ்வளோ அடித்து பார்க்குறேன், வாய் திறக்கிற மாதிரி இல்லை ஜிகே. என்னதான் பண்ணுறதுன்னு தெரில. சரி, நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்களா? எல்லாத்தையும் தாண்டா கொடுத்து பார்த்துட்டேன். மரம் மாதிரி தான் இருக்கான். மரம் மாதிரி இருக்கானா? சரி, அவனை வைங்க. அவன் சம்மந்தப்பட்ட யாராக இருந்தாலும் அவங்கள தூக்குங்க. ஜிகே, தூக்குங்க. நான் சொல்கிறேன்ல, நான் சொல்கிறத மட்டும் செய்யுங்க ஹியூம், அது போதும். எப்படி வாய் திறக்கிறான்றத மட்டும் பாருங்கள். அதோட அவங்க ஃபேமிலி சேர்ந்தவங்கள தூக்குறான். பட் அவங்க ஃபேமிலி கேர்ள்ஸ் இல்லை, அவங்க சேர்ந்த அவங்க தம்பி அந்த மாதிரி ஒரு 2-3 பேரை தூக்கிட்டாரு. அதை வச்சு பிளாக்மெயில் பண்ணி அவன் யார் என்ன கேங்குன்னு சொல்லி விசாரணை போயிட்டுருக்கு. ஜேகே இந்த மாதிரி அவன் வேலை ஃபுல்லாக இருக்குது, அதை முடிச்சுட்டு வந்துட்டுருக்கான். அவன் வர ரூட்டு ஒரு காடு வழியாக தானே இருக்கும். அப்படி வந்துட்டுருக்கான். பார்த்தா ரோட்டில் யாரை விழுந்து கிடக்கிற மாதிரி இருக்குது. இந்த நேரத்தில் டிரைவர் வண்டியை ஸ்டாப் பண்ணுங்க. சார், என்னாச்சு? யாரும் விழுந்து கிடக்கிற மாதிரி இருக்கே, யாருன்னு போய் பாருங்கள். ஓகே சார். சார், ஆனால் இந்த நேரத்தில் இந்த மாதிரி ரோட்டில் யாரும் இருந்தால் போய் பார்க்கறதுக்கு சரியாக எனக்கு தோணலை. நான் சொல்கிறத மட்டும் செய், புரியுதா? ஓகே சார். அதுக்கப்புறம் அவன் அங்கேருந்து போயிடுறான். போயிட்டு யாருன்னு பார்க்குறான். அது ஒரு பொண்ணு, அடிப்பட்ட மாதிரி கீழே விழுந்திருக்கா, கான்ஷியஸ் இல்லை.
சார் ஒரு பொண்ணு. பொண்ணா? விடாமே இதோட கண்டினியூஷன் பார்ட் 9 பார்க்கலாம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. பாய் ஆமி, சாங்க.